சில்வர் ஒரே நாள்ல 8% ஃபால், கோல்டு ஒரே நாள்ல 4% ஃபால் ஆல் டைம் ஹைல இருந்து. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? மெட்டல்ஸ் புல் பேக் குடுத்துட்டு இருக்கு. புல் பேக் அப்படின்றது என்னன்னா, அங்கருந்து விழப்போகுதுன்ற அர்த்தம் கிடையாது. இறங்கி திருப்பி ஏறுறதுக்கான ஒரு பாயிண்ட்ன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஏன் கோல்டு ஏறுதுன்றத நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம். 2 மெயின் ரீசன் இருக்கு. 1, சைனாக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல நடக்கிற ட்ரேட் வார். சோ இத என்ன சொல்லுவாங்கன்னா, ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னு சொல்லுவாங்க. இப்ப 2 கண்ட்ரீஸ்மே வந்து மாத்தி மாத்தி டாரிஃப் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால, அங்க டென்ஷன்ஸ் உருவாயிட்டே இருக்குன்றதுனால கோல்டோட பிரைஸ் என்ன ஆகும்னா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஒரு நார்மல் கண்டிஷன் இல்ல இல்லையா? இது ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்குன்றதுனால கோல்ட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுது. இது வந்து முதல் விஷயம். 2வது நெறைய பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கோல்ட வந்து நெறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குளோபல்லி. சோ இதனால என்ன ஆகும்னா, கோல்ட் ரிசர்வ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா, இன்னும் கூட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எஃப்இடி, ஃபெட்ன்னு சொல்லுவாங்க. ஃபெட் ரேட் கட். அதாவது அமெரிக்கால மாசம் மாசம் ஃபெட் மீட்டிங்னு ஒண்ணு நடக்கும். இது இந்த மாசம் அக்டோபர் 28, 29 நடக்குதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல ஜெரோமி பவல் அப்படின்ற ஒரு பெர்சன் வந்து ஃபெட் மீட்டிங் அட்ரஸ் பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது ரேட் கட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா ரேட் கட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ரேட் கட் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதுன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல எப்படி ஆர்பிஐ பேங்க்ஸ் வந்து ரேட் கட் பண்ணா நம்மளுக்கு நல்லதோ, ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுமோ, அந்த மாதிரி ஃபெட் ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ்க்கு நல்லது அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் காசு இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால கோல்டு பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஃபெட் மீட்டிங்ல ரேட் கட் ஆகுமா ஆகாதுன்றது அக்டோபர் 20th or 29th தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ரேட் கட் ஆகலைன்னா கண்டிப்பா கோல்டு அங்கிருந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட ஸ்டடி, நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்றேன். நீங்க உங்களோட அனாலிசிஸ் அப்ளை பண்ணிட்டு எது வந்தாலும் டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.